السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கெல்லாம் இறுதி தூதராக அனுப்பப்பட்ட நம்மையெல்லாம் இருளிலிருந்து வெளிச்சத்தின்பால் அழைத்து வந்த நாமெல்லாம் உயிரினும் மேலாக நேசிக்கப்பட வேண்டிய எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது சொல் செயல் அங்கீகாரத்தை தங்களால் இயன்றளவு தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த அத்துணை உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபியின்கள், தபா தாபியின்கள், இன்னும் குறிப்பாக இந்த சத்திய கொள்கையினை தன்னுடைய வாழ்வியல் நெறியாக ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் அந்த வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் ஒவ்வொரு முஸ்லிம்கள் மீதும், நம்பிக்கை கொண்ட ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நீடித்து நிலைபெற வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டம் பண்டாரவாடை கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த குடும்பவியல் இஜ்திமாவில் நாம் எல்லாம் ஒன்று கூடும் இருக்கிறோம். இந்த நல்லதொரு நேரத்தில் சவால்களோடு சந்ததிகளை வளர்ப்போம் என்கின்ற தலைப்பின் கீழாக பேச பணிக்கப்பட்டு இருக்கிறேன். அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழுகிற ஏராளமான மனிதர்கள் இறைவனிடத்திலிருந்து ஏராளமான அருட்கொடைகளை அவ்வப்போது பெற்றுக்கொண்டேதான் இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித சமுதாயத்திற்கு தன் திருமறை குர்ஆனில் ஒட்டுமொத்த உபதேசத்தையும் சொல்லிவிட்டு இதைத்தான் மனிதர்கள் தங்கள் வாழ்வியல் நெறியாக ஏற்க வேண்டும் என்பதையும் உபதேசிக்கிறான். பொதுவாகவே அறிவுரை சொல்வதென்பது எந்த மனிதர்களும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பண்பு அல்ல. அட்வைஸ் பண்ணுறதுனால மனுஷனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. கூப்பிட்டு உட்கார வச்சு இப்படி இருங்க அப்படி இருக்காதீங்கன்னா பிடிக்காது. அதில் இந்த இளமை பருவத்தில் இருக்கிற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் 100க்கு 200% பிடிப்பதில்லை. ஒரு ஆள் அட்வைஸ் பண்ணுறான்னு வைங்களேன், அவருக்கு பேர் என்ன தெரியுமா? பூமர் அங்கிள், சாக்லேட் பாய், இன்னும் நிறைய பேர்கள்லாம் இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் உள்ளது. ஆனால் திருமறை குர்ஆனுடைய உபதேசத்தை யார் எப்போது சொல்லுகிற போதும் அவருக்கு எந்த பெயர்கள் சூட்டப்பட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற வகையில் இருக்கத்தான் வேண்டும். ஒரே ஒரு வசனத்தை ஒவ்வொருவரும் தன்னுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அத்தாரியாத் என்கின்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசுகிற மிக முக்கியமான வசனம், ஃபதக்கீர் இன்ன திக்ரா தன்ஃபவுல் மூமினின். நபியேர், நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். நீங்கள் செய்கிற அந்த உபதேசம் இருக்கிறது அல்லவா, எல்லாருக்கும் அந்த உபதேசம் சென்றடைந்து விடாது. யாருக்கு அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் நம்பிக்கையை பொறுத்துத்தான் அவருக்கு அவருடைய கேட்கிற உபதேசங்கள் பயனளிக்கும் என்று பேசுகிற வசனத்தை நாம் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். எமக்கு முன்னால் இருவர்கள் பேசிய திருமறையினுடைய வசனங்களும் நபிகளாருடைய பொன்மொழிகளும் இன்ன பிற உதாரணங்களாக இருக்கட்டும், எனக்கு பின்னால் பேசவிருக்கிற மற்ற இன்ன சில தலைப்புகளாக இருக்கட்டும், கேட்கிற போது ஏதோ வெறுமனே நாம் கூடிவிட்டோம்,
ஞாயிற்றுக்கிழமை எவ்வாறு கழிப்பதென்று தெரியவில்லை என்கின்ற மனப்போக்கில் இருந்து விடாமல், அல்லாஹ்வுடைய உபதேசத்தை கேட்கிற போது என்னுடைய உள்ளத்தில் ஏதேனும் மாற்றத்தை நான் ஏற்படுத்திவிட வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே அறிவுரைகளை கேட்போம். நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பின் கீழாக சில சாராம்சங்களை சொல்வதற்கு முன்பாக சவால்கள் குறித்த நிலைகளை நாம் அறிந்திருக்கிறோம். சவால் என்றால் எப்போது சொல்லுவோம்? ஒரு மனிதன் எதை செய்ய இயலாதோ அதை அறைகோலாகவே விடுத்து விடுவோம். திருமறை குர்ஆனுடைய ஸ்டைல் அதுதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனில் இந்த குர்ஆனை ஏற்க மறுத்தவர்கள் ஏராளமான குற்றச்சாட்டுகளை குர்ஆன் குறித்து வைத்தார்கள். அல்லாஹ் என்ன சொன்னான்? ஃபஅது பி சூரத்தி மின் மிஸ்லிஹி, உங்களுக்கு முடிந்தால் தைரியம் இருந்தால் இதே போன்ற ஒரு குர்ஆனை கொண்டு வாருங்கள். அல்லாஹ் மற்றும் சில வசனங்களிலே சொல்லி காட்டுகிற அந்த வசனங்களையும் பார்க்கிறோம். ஒட்டுமொத்த மனிதர்களும் ஜின்களும் ஒன்று சேர்ந்து கொள்ளுங்கள், எல்லாம் சேர்ந்துக்க, ஒரே ஒரு அத்தியாயம், ஒரே ஒரு வசனம், இது மாதிரி கொண்டுட்டு வான் அல்லாஹ் சவால் விடுக்கிற நிலைகளை பார்க்கிறோம். எது மனிதரால் இயலாதோ அதற்குத்தான் சவால்கள் என்கின்ற வார்த்தைகளை நாம் பயன்படுத்துவோம். ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தை பயன்படுத்துவதற்கான காரணம் என்ன? ஒரு பிள்ளைகளை வளர்க்கிற அந்த விதத்தில் இந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய தேவை என்ன என்றால், இன்றைக்கு இருக்கிற சமுதாயத்தினுடைய நிலை, தொழில்நுட்ப வளர்ச்சியினுடைய நிலை ஒட்டுமொத்த இளைய சமுதாயத்தையும் வழிகாட்டின் உச்சகட்டத்திற்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனில் சொல்லுகிற மற்றும் ஒரு வசனம், யஹபு லிமன் யஷாஉ இனாஸா, அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு பெண் பிள்ளையை கொடுக்கிறான். வ யஹபு லிமன் யஷாஉ ذுகூர், அல்லாஹ் நாடியோருக்கு ஆண் பிள்ளைகளை கொடுக்கிறான். அல்லாஹ் சொல்லுகிற இந்த வார்த்தை பிரயோகத்தை நீங்கள் சற்று ஆழமாக கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். பொதுவாகவே இலக்கண சட்டம் என்று சொல்வார்கள். ஒரு வார்த்தைக்கு 1000 பொருளில் அரபிலே சொல்ல இயலும். இந்த யஹபு என்கின்ற வார்த்தையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் அன்பளிப்பு செய்தான் என்ற பதார்த்தத்தில் பயன்படுத்தப்படுகிறது. எனக்கு திருமணம் நடைபெறுகிறது, என்னுடைய திருமணத்தில் என்னுடைய சொந்தக்காரங்கள்லாம் வந்து நிற்கிறாங்க, என்னுடைய நண்பர்கள் வந்து நிற்கிறார்கள், அனைவரும் சேர்ந்து எனக்கு ஒரு அன்பளிப்பை கொடுக்கிறார்கள். வாங்கி என்ன பண்ணுவோம்? எந்த வீட்டில் எங்க உயரமா வச்சா உடையாதோ, எங்க பாதுகாப்பா இருக்குமோ அந்த இடத்துல கொண்டு போய் வச்சிருவோம். ஏன்? அன்பளிப்பு இல்லை. அன்பளிப்புக்குள்ள மரியாதையே தனி. ஒரு பொருளாக கொடுத்துட்டோம்னா காலகாலத்துக்கும் அதை பேசிக்கிட்டே இருப்போம். அவர் வஃபாத்தா போயிட்டாலும் சரி. 50 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ராதிமா எனக்கு கொடுத்ததுன்னு ஒரு கிஃப்ட் எடுத்து காட்டுவோம், ஒரு செயின் எடுத்து காட்டுவோம். எங்கள் அம்மாவுடைய அம்மா எனக்கும் கொடுத்துட்டு போனாங்களான்னு அவ்வளோ ஆசையாக பேசுவோம். அன்பளிப்புகளை பொறுத்தவரை அப்படித்தான் பேசப்படுகிறது இன்றளவிற்கும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனில் பேசுகிற இந்த வசனத்தில் அல்லாஹ் நாடியவர்களுக்கு பெண் பிள்ளைகளை அன்பளிப்பாக கொடுக்கிறான் என்று சொல்லுகிறான். வார்த்தை புரிகிறதா? ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் அல்லாஹ் நாடியவர்களுக்கு தான் கிஃப்ட் பண்ணுவான். எல்லாருக்கும் இல்லை இந்த வாய்ப்பு. முன்னொரு காலம் இருந்தது, ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொருவர்களும் 5-10 நபர்களை பெற்றெடுத்தார்கள். அவ்வளவு சர்வ சாதாரணமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைய நிலை என்ன தெரியுமா? ஒவ்வொரு மருத்துவமனைகளிலும் அவ்வளவு கூட்டம் இருக்கிறார்கள். எதற்காக? பிள்ளை பேருக்காக. அல்லாஹ் எனக்கு குழந்தை செல்வத்தை தந்துவிட மாட்டானா என்ற ஏக்கத்தில் இருக்கிறார்கள். இன்றைக்கும் நம்மோடு பல பேர் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளை பெற்றெடுத்தவர்கள்லாம் அவரிடத்தில் சற்று ஒரு நேரத்தை ஒதுக்கி பேசி பாருங்கள். கண்ணீர் விடாத குறையாக தங்களது கவலைகளை அப்படியே உங்களிடத்தில் புட்டு வைத்து விடுவார்கள். ஏன்? அவ்வளவு உள்ளத்தை பாதிக்கிற ஒரு தாக்கம் என்றால் பிள்ளை இல்லாத அந்த தன்மை. இது அல்லாஹ் எல்லாருக்கும் கொடுத்துட மாட்டாங்க. அல்லாஹ் யாருக்கு கொடுப்பான் என்பதை அல்லாஹ் சொல்லுகிற போது சிலருக்குத்தான் இந்த பாக்கியம் கிடைக்கும் என்கிறான், அன்பளிப்பு என்கிறான். அல்லாஹ் ஒரு வசனத்தில் அன்பளிப்புன்னு சொல்றானா? இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த அளவிற்கு இந்த பிள்ளைகள் குறித்து பேசுகிறான் என்றால், அல் அன்ஃபால் என்கின்ற அத்தியாயத்தில் பார்க்கலாம். யஅலமு, அறிந்து கொள்ளுங்கள், அன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பொருளாதாரங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு சோதனை என்று அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான். மற்றும் ஒரு வசனத்தை பார்க்கிறோம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட ஈமான்தாரிகளே அறிந்து கொள்ளுங்கள், இன்ன மின் அஸ்வாஜிக்கும் அவுலாதிக்கும் அதுவுன் லக்கும், உங்களுடைய மனைவிமார்களிலும்
உங்களுடைய பிள்ளைகளிலும் உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் 2 வசனத்திலே பிள்ளைகள் குறித்து எச்சரிக்கிறான். அல்லாஹ் முதல் சொன்ன வசனம் என்ன? உங்களுக்கு அன்பளிப்பு என்றான். மற்ற சில வசனங்களை குறித்து அல்லாஹ் பேசுகிற போது அதே அல்லாஹ் மற்ற வாசகங்களை மாற்றி பேசுகிறான். எப்படி? உனக்கு எதிரி இருக்கிறான். யாரிடத்தில் எதிரி? உன் பிள்ளையில எதிரி இருக்கிறான். உன் மனைவிமார்களில் எதிரி இருக்கிறார்கள். உன்னுடைய பிள்ளை உனக்கு ஃபித்னா. ஃபித்னான்ற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்ல தேவையில்லை. நம் சமுதாய மக்களிடத்தில் ஃபித்னா என்ற வார்த்தை பழகி போன ஒரு வார்த்தை. குழப்பம் செய்கிறது, குழப்பத்தை உண்டு பண்றது, இல்லாத பொல்லாத பண்றது தான் ஃபித்னா. விளங்குதுல? அல்லாஹ் சொல்றது உன் பிள்ளை ஃபித்னா பண்ணுவாங்க, உன் பிள்ளை உனக்கு எதிரியா வந்து நிற்பாங்க. அல்லாஹ் எப்படி விளக்க வர்றான்னா, அன்பளிப்பாக பெற்றிருக்கிறீர்கள், பெற்ற அன்பளிப்பை சரியாக பராமரிக்கவில்லை, பாதுகாக்கவில்லை, அதை நீங்கள் பொறுப்பேற்கவில்லை என்றால் அதே அன்பளிப்பு உங்களுக்கு எதிராக திரும்பும், உனக்கு எதிராக வந்து நிற்கும், அது உன்னிடத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணும் என்று அல்லாஹ் இந்த வசனங்கள் மூலம் நமக்கு புரிய வைக்கிறான். நம்ம என்ன விளங்கணும்? ஏதோ பிள்ளையை பெற்றெடுத்து விட்டோம், பிள்ளையை வளர்த்து விடுவோம், அவனா ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துருவான், சத்துணவுல கொண்டு போய் சேர்ப்போம், 1ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் ஃபீஸ் கட்டி படிக்க வைப்போம், அவனா வளர்ந்துருவாங்க. இதை அல்லாஹ் சொல்லவில்லை. இப்படி பிள்ளை வளர்க்கிற முறையை திருமறை குர்ஆனும் நபிகளாருடைய நற்போதனைகளும் நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு இந்த சமூகத்தில் வலம் வருகிற பெரும்பான்மையான தீமைகளில் இஸ்லாமிய இளைஞர்கள் தான் கொடிகட்டி பறக்கிறார்கள். இல்லை என்று மறுக்க இயலுமா? எத்தனை சம்பவங்கள்! போதை பழக்கமா? முதலிடத்தில் இவன் தான். சப்ளை செய்கிறான், கஞ்சாவை வாங்கி விற்பனை பண்ணுகிறான், இன்னும் எதெல்லாம் போதை வஸ்துக்களாக இருக்கிறதோ அனைத்திற்கும் சப்ளை செய்கிற ஒரு உயர்ந்த இடத்தில் இஸ்லாமிய இளைஞன் இருக்கிறான். வாகனம் ஓட்டுறதா? அதுல எங்கால் தான் டாப்பு. முடி வெட்டுறதா? அதுல எங்கால் தான் டாப்பு. டான்ஸ் ஆடுறதா? அதுல எங்கால் தான் டாப்பு. இஸ்லாமிய இளைஞருடைய நிலை இன்றைக்கு எவ்வாறு இருக்கிறது? காரணம் யார்? நாங்கள் எவ்வளவுதான் சொல்றது, என் பிள்ளைக்கு எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், கேட்கவே மாட்டேங்கிறான், அதனால ஆடட்டுமா? இன்றைக்கு பெரும்பான்மையான குடும்பங்களில் இருக்கிற பெற்றோர்கள் தான் பெற்றெடுத்த ஒவ்வொரு பிள்ளையும் சீரழிப்பதற்கான முதல் காரணம். ஏன் அப்படி சொல்றோம்? ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கண்ணாடியை போன்றவர்கள் பெற்றோர். பிள்ளை கெட்ட வார்த்தை ஆரம்பத்திலே பேசுது, ஏதாப்புல இருக்காத சொல்லக்கூடாத வார்த்தைகளை சனியன் மூதேவி என்றெல்லாம் பேசுகிறார்கள். இது ஏன் சுட்டி காட்டுறோம்? சின்ன பிள்ளைக்கு அந்த வார்த்தை எப்படி தெரியும்? வெளியே வரும்போதே அந்த வார்த்தையெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு வந்துச்சா? இல்லையே. வெளியே வருகிற போது பெற்றெடுத்த பெற்றோர்கள் பேசுகிற வார்த்தையை பார்க்கிறார்கள். தாய் எதை பேசுகிறார், தந்தை எதை பேசுகிறார், குடும்பத்தில் இருக்கிறவர்கள் எதை பேசுகிறார்கள், எல்லாத்தையும் கவனிக்குது. கவனிச்சுட்டு அதே மாதிரி அதுவும் பேசுது. இன்னைக்கும் சில வீடுகளில் எப்படி, உம்மா அப்பா வீட்டில் இருப்பாங்க, அப்பா ஃபோன் பார்ப்பாரு, உம்மா டிவி பார்ப்பாங்க, பிள்ளை உம்மாவுக்கு பின்னாடி மறைஞ்சு நின்று டிவி பார்க்கும். இருக்குதா இல்லையா? ஒரு வேலை சொல்லிட்டு உம்மா டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, பிள்ளை சத்தமே எல்லாம் பின்னாடி நிற்கும். ஏதோ கையில் வச்சிருக்க பாத்திரம் கீழே விழுந்துருச்சுன்னு வைங்க, உம்மா திரும்பாங்க, இன்னொன்னு போலையா, வந்த மாட்டிக்கிட்டேன். இருக்குதா இல்லையா? இன்றைக்கும் எத்தனை வீடுகளில் இது போன்ற பிரச்சனைகள். சினிமாக்களையும் இன்ன பிற நாடகங்களையும் பார்த்து பெற்றோர்கள் தங்களுடைய நேரங்களை அப்படியே ஒவ்வொரு நாளும் கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏதோ அதில் நிம்மதி என்று நினைக்கிறீர்கள். இல்லை, பிள்ளைக்கு ஆடுறதையும் பாடுறதையும் இன்ன பிற மற்ற காதல் கதைகளையும் எல்லாவற்றையும் டிவி தொலைக்காட்சிகளே காட்டுகிறார்கள். பெற்றோர்கள் அதை ரசிக்கிறார்கள். பின்னால் இருக்கிற பிள்ளை அதை பாடம் படிக்கிறது. எப்படி பாடுறது, எப்படி ஆடுறது, கடைசியில எப்படி ஒருத்தனை கூட்டிட்டு ஓடுறது, எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறானா? என்ன நிலவரம்? ஏன் இப்படியா நிலையில் பெற்றோர்கள் இருக்கிறோம்? எந்த வீட்டிலாவது இன்றைக்கு இருக்கிற இங்கு கூடியிருக்கிற இஸ்லாமிய சமூகம் சற்று யோசித்து பாருங்கள். எங்க வீட்டில் டிவி இல்லை பாவா, எத்தனை பேர் சொல்லுவீங்க? நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. அல்லாஹ் அஞ்சு பேசுங்க. சில பெற்றோர்கள் இல்லை இல்லை எங்கள் வீட்டில் டிவி இருக்குதான், நாங்கள் நியூஸ் தானே பார்ப்போம், என் பிள்ளை டிவி கார்ட்டூன் தானே பார்க்கும். கார்ட்டூன் என்ன அல்லாஹ் ரசூலை பற்றி சொல்லி கொடுக்குறானா? 24 மணி நேரம் உங்கள் வீட்டில் நியூஸ் மட்டும்தான் ஓடுதா? அதை சொல்லுங்க.
வீட்டில் எல்லா முசீபத்தையும் பார்ப்பாங்களாம். கடைசியில் நியூஸ் பேப்பரில் பிள்ளை ஃபோட்டோ வந்ததுக்கப்புறம் பள்ளிவாசல் ஜமாத்திட்ட வந்து என் பிள்ளை இப்படி ஆயிட்டானே அழுவாங்களாம். எந்த இடத்தில் தவறிழைக்கிறோம்? ஏன் இப்படியான தவறுகள்? ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்திற்கும் அல்லாஹ் நடத்துகிற பாடத்தை திருமறை குர்ஆனை புரட்டி படியுங்கள். இந்த உலகத்தில் ஏராளமான கோடிக்கணக்கான மனிதர்கள் வாழ்ந்து சென்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்து ஏறத்தாழ 1435 வருடங்கள் கழிந்து விட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அப்போது சொன்ன அறிவுரை என்ன தெரியுமா? திருமறை குர்ஆனில் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு குறித்து பேசுகிறார். லுக்மான் என்ற நல்லடியார் குறித்து கேள்விப்படாத சம்பவங்களே இல்லை. அவரை பற்றி நாம் கேள்விப்படாமல் இல்லை. அவ்வளவு வரலாறுகள். எல்லாருக்கும் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் பேர் தெரியும், ஆள் அட்ரஸ் தெரியும். ஆனால் அவருடைய போதனைகள் உள்ளத்தில் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லுகிறான்? லுக்மான் தன்னுடைய பிள்ளைக்கு பாடம் நடத்தினான். யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், என்னுடைய அருமை மகனே. யா புனைய என்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? செல்லம்ல, நல்ல பிள்ளையில அல்லாஹ்வுக்கு இணை வச்சிராதன். ஒரு பேசுகிற பேச்சை வைத்தே யாரிடத்தில் பேசுகிறோம் என்ற வார்த்தையை புரிந்து விடலாம். ஒரு இளமை பருவத்தில் ஒருவன் இருக்கிறான், எப்படி பேசுவான்? செல்லம்லன்னா அவன் போயிடுவான், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு, டேய் சரிடா போடா இப்படிதான்டா இருக்கணும் அப்படின்னா தான் அவன் கேட்பான். செல்லமே தங்கமேன்றது சின்ன பிள்ளைக்குள்ள வார்த்தை. சிறுபிராயத்திலிருந்தே அல்லாஹ்வுடைய போதனைகளையும் அறிவுரைகளையும் சொன்னவர் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை தெரிந்து வைத்திருக்கிற நாம் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து போதித்து விட்டோமா? அவர்களை போன்று என்னுடைய பிள்ளையிடத்தில் நான் நடந்து கொள்கிறேனா? யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு பெற்றோரும் பொறுப்புதாரிகள். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி. அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள். நாளை மறுமை நாளில் உங்களுடைய பொறுப்புகள் குறித்து விசாரிக்கப்படுவீர்கள். எல்லாருமே பொறுப்புல இருக்கிறீங்க. பெற்றெடுத்த பெற்றோர் பொறுப்புதாரி, உடன் பிறந்த சகோதரர்கள் பொறுப்புதாரிகள், சுற்றி இருக்கிற உற்றார் உறவினர்கள் அனைவரும் பொறுப்புதாரிகள். என் அண்ணன் தப்பு செய்கிறானா கேட்கணும், என் அக்கா தப்பு செய்கிறாளா கேட்கணும், என் உம்மா பாப்பாவே தப்பு செய்கிறாங்களா கேட்கணும். அப்படியான வளர்ப்பை வளர்த்திருந்தா பிள்ளை கேட்கும். இன்னைக்கு வீட்டில் என்ன பிரச்சனை தெரியுமா? பிள்ளைய மக்தப் மதரசாவுக்கு அனுப்பி விட்டுறாங்க. இவன் பையன் எடுத்துக்கிட்டு போயிடுறான். அங்கே இங்கேயும் சுற்றி மதரசா முடிஞ்சு ஒரு 7 மணிக்கு வீடை வந்து அடையிறான். வீட்டுக்கு வந்தால் இங்கே உம்மா சீரியஸாக இருக்கிறாங்க, அங்கே சீரியல் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ கடைசியில் என்ன ஆகும்? விளம்பரம் போட்டோன்னு இது தொழுகை போடாங்கிறது. பொம்பளை பிள்ளையாக தான் தொழுகை போன்னு விரட்டி விடுறது. பிள்ளை திரும்பி என்னைக்கு கேட்க போகுதுன்னு தெரியல. 2 பேர் சேர்ந்து தொழுவோமேன்னு கேட்கட்டும். அன்னைக்கு தான் வீட்டில் ஒரு விடிவு காலம் பிறக்கும். பிள்ளைகள் ஏதோ பேச தெரியாதவர்கள் இல்லை. ஒவ்வொரு பெற்றெடுத்த பெற்றோரிடத்திலும் பிள்ளைகள் என்றைக்காவது ஒரு நாள் எதிர்த்து பேசத்தான் செய்கிறார்கள். பின்னாடி சொல்றாங்க, மார்க்கத்தை சிறுபிராயத்தில் சொல்ல வேண்டிய கடமை யாருக்கானது? என் பிள்ளைய நான் கரெக்டாக இப்பத்திலிருந்தே வளர்த்துட்டேனா? சின்ன பிள்ளையில ஸ்கூல் சேர்க்கறதுக்கு அத்தனை ஸ்கூல் ஏறி இறங்கணும். எங்கே எஜுகேஷன் நல்லா இருக்கும்? எங்கே என் பிள்ளை இங்கிலீஷ் பேசுவான்? எங்கே என் பிள்ளை கேசிவ் ரைட்டிங்கில் எழுதுவான்? தேடி போகிறோமே. அந்த ஸ்கூலில் நல்லா சொல்லி தருவாங்கன்னு ஒரு 10 விசாரணை வேறு இதில். ஏன்? என் பிள்ளை நல்லா படிக்கட்டும், படித்து ஒரு பெரிய ஐஏஎஸ்ஸா உங்கள் நினைப்பது அப்படி ஆக மாட்டாங்க. இவங்களா போய் தள்ளுறது தானே. பெரிய டாக்டர் ஆயிடணும், கலெக்டர் ஆகணும், பெரிய இன்ஜினியர், உலகத்தில் என் மாவு மாதிரி ஒருத்தன் வந்துடக்கூடாது இப்படின்னு நினச்சி ஸ்கூலில் போய் சேர்க்குறாங்களா? இவன் என்ன செய்கிறான்? சேரக்கூடாத கலிசலையோடு சேர்ந்து எல்லா காசையும் நாசமாக்கிடுறான். காரணம் என்ன? சரியான முறையில் அவனுக்கு மார்க்கத்தை போதிக்கவில்லை. ஸ்கூலில் போய் சேர்றோம், சேரும்போது என்ன சொல்லியுமா சேர்க்குறோம்? நல்லா படிக்கிறோம், பக்கத்தில் உட்காரு. ஏன்? அப்போ தான் உனக்கு படிப்பு வரும். நிறைய பெற்றோர்கள் சொல்கிறது என்ன? அவன் கூட சேராத, அவனுக்கு படிப்பு வராது, இவன் கூட உட்கார் நல்லா படிச்சிருவேன், படித்து பெரிய ஆளாக வந்துருவாடா அவனை இப்படி நினச்சிக்கிட்டு இருக்காரு இவர். என்னைக்காவது பெற்றெடுத்த பெற்றோர்கள் இவன் கூட சேருங்க, இவன் நல்லா குர்ஆன் ஓதுறான், இவன் கூட போ, நல்லா கிராத் ஓதுறான், இவன் கூட போ, 5 வேளை தொழுக போகிறான். எத்தனை பெற்றோர்கள் சொன்னோம்? உலகம் சார்ந்த விஷயங்களில் பிள்ளைகளை வளர்க்கிற பெற்றோர்கள்
ஏன் மார்க்கம் சார்ந்த விஷயங்களில் அந்த ஆர்வத்தை காட்டுவதில்லை? அல்லாஹ் நாளைக்கு கேட்பானாங்க, பிள்ளை 12ஆம் கிளாஸ் படித்தான், டிகிரி படித்தான், MA டிகிரி, PhD எங்கேயோ போயிட்டான், மாஷா அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போகணும்னு அனுப்புவானா? கழுத்தை முடிச்சு நிறுத்திடுவான். உலக பாடம் படித்ததுன்னா ஓகே ரைட்டு, மார்க்கம் சார்ந்து உன் பிள்ளை படித்த பாடம் என்ன அதை சொல். உன் பிள்ளைக்கு நீ கற்றுக் கொடுத்த மார்க்க விஷயங்கள் என்ன, உபதேசங்கள் என்ன? அல்லாஹ் கேட்க மாட்டானா? அல்லாஹ் கேட்க மாட்டான் என்ற தைரியத்தில் இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். ஏன் இது போன்ற நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து இது போன்ற உபதேசங்கள் செய்ய வேண்டும்? ஏதோ உங்களை விட நான் அனுபவம் வாய்ந்தவன் இல்லை, ஏதோ 10 பிள்ளையை பத்து அவன் சேட்டையை பார்த்து இல்லை, அதை சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை. மார்க்கம் சார்ந்த உபதேசங்களை யாரும் உபதேசிக்கலாம் தானே. பெற்றெடுத்த பெற்றோர்கள் பிள்ளைகளை இன்றைய வளர்க்கிற நிலைகளை பார்க்கிற போது அப்படியே உள்ளம் பதறுகிறது. சின்ன பிள்ளையில அப்படியே எல்லா செல்லம் கொடுத்து வளர்த்துடுறாங்க. பிள்ளை எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. ஃபோனு கேட்பான் வாங்கி கொடுத்துருவாங்க, பைக்கு கேட்பான் வாங்கி கொடுத்துருவாங்க. கடைசியில் பக்கத்து வீட்டில் போய் அழுகிறது. என் பிள்ளை ஃபோன் வாங்கி கேட்டான், வாங்கி கொடுத்தேன், ஓடி போயிட்டான். என் பிள்ளை பைக் வாங்கி கேட்டான், வாங்கி கொடுத்தேன், 1.5 லட்சம்னு போட்டு அவ்வளோ காசை கட்டி வாங்கி கொடுத்தேன், அஃபாத்தா போயிட்டான். எத்தனை பெற்றோர்கள்! ஏன் இந்த நிலை? பிள்ளைக்கு சரியான முறையில் கொடுக்க வேண்டிய விதத்தில் கொடுத்திருந்தால் பெற்றெடுத்த பெற்றோர்கள் இன்றைக்கு கண்ணீர் வடிக்க வேண்டிய தேவையில்லை. மார்க்கத்தை சரியான விஷயத்தில் போதிக்கணும். இன்றைக்கு அதுதான் குறைபாடுகளாக இருக்கிறது. அதே போன்று மற்றும் சில திருமறை குர்ஆனுடைய வசனங்களை நீங்கள் பார்க்க இயலும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக சொல்லித் தருகிறான். ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளுக்கான சிறப்பு என்ன தெரியுமா? இப்போ நான் பொறுப்புதாரியாக இருக்கிறேன், எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நான் சரியாக நிறைவேற்றிவிட்டால் அல்லாஹ்விடத்தில் எனக்கு கிடைக்கிற சிறப்பை அறிந்தால் யாரும் அதில் அலட்சியம் செய்ய மாட்டோம். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான நபிமொழி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னல் முக்திஷீன இந்தல்லாஹி அலால் மனாபிரின் மின் நூரின். அல்லாஹ்விடத்திலே யாரெல்லாம் இந்த உலக வாழ்க்கையில் பொறுப்புகள் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் நாளை மறுமை நாளில் ஒரு ஒளியால் நிரப்பப்பட்ட மேடையில் இருப்பார்கள். அல்லாஹ்வின் வலதுபுறத்தில் அந்த மேடை அமைக்கப்பட்டிருக்கும். இந்த மேடை இருக்குதுல, இது மாதிரி மறுமை நாளில் அல்லாஹ்விற்கு வலப்புறத்தில் ஒரு மேடை ஒளியால் அமைக்கப்பட்டிருக்கும். அங்கு இருக்கிறவர்கள் கைகளெல்லாம் ஒளியால் மின்னிக் கொண்டிருக்கும். எப்படியான பாக்கியம்! அல்லாஹ்வுக்கு பக்கத்தில் வலது பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறேன், ஸ்டேஜில் அப்படி மின்னுது, கையெல்லாம் ஒரு மாதிரி மின்னுது. ஒரு ஆச்சரியம் வராதான்? அல்லாஹ் யாருக்கு இந்த பாக்கியத்தை கொடுப்பான்னு ஒரு சிந்தனை நமக்கு வருவதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் நீளமாக நடக்கிறார்களோ அவர்கள்தான் நாளை மறுமையில் இந்த பாக்கியத்தை பெறுவார்கள் என்றார்களே. பாக்கியத்துக்கு நம்ம தயாராயிட்டோமா? இன்னும் எந்த அளவுக்குனா, பெற்றெடுத்த பெற்றோர்கள் கொஞ்சம் நீங்கள் உங்கள் பிள்ளைகளிடத்தில் அமர்ந்து பேசுங்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் மரணித்து விட்டால் உங்களை மறக்கிற பிள்ளைகள் தான் இன்றைக்கு ஏராளம். இன்னைக்கு வீட்டில் பெற்றோர்கள் செய்கிற தவறு என்ன தெரியுமா? பிள்ளைகளிடத்தில் தான் மரணிக்க போகிற செய்தியை குறித்தே பேசுவதில்லை. பயம். எங்க என் பிள்ளைகிட்ட போய் நான் மௌத்தா போயிடுவேன்னு பேசுறதாங்க. அது நல்லா இருக்குமா? அது சரி வராதே, அதை பேசக்கூடாதே. பேசுனா என்ன தப்பு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசவில்லையா? நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்னா, மரணத்தை பற்றி பிள்ளைகிட்ட பேசிடவே கூடாது. சொல்லிக் கொடுங்கள். நான் மரணித்து விட்டால், வாப்பா மரணித்து விட்டால், நம் குடும்பத்தில் இருக்கிற யாரேனும் அல்லது ஒட்டுமொத்த நபர்களும் மரணித்து விட்டாலும் கூட எங்களுக்காக நீ பிரார்த்திக்கிற ஒரு பிள்ளையாக இருக்க வேண்டும் என்பதை சிறுபிராயத்திலிருந்தே கற்றுக் கொடுங்கள். துஆக்களை சொல்லிக் கொடுங்கள். அல்லாஹ்விடத்தில் எப்படி பிரார்த்திக்க வேண்டும் என்கின்ற முறைகளை கற்றுக் கொடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா மாத்தல் இன்சான், ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டால் அல்லது மரணித்து விட்டால், இன்கதா அன்ஹு அமலுஹு, அவரை விட்டும் அவருடைய அமல்கள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு விடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் 3ஐ மட்டும் தனிப்பித்து சொன்னார்கள். என்னென்ன தெரியுமா?
இல்லாமின் சதக்கத்தின் ஜாரியா, அவர் செய்கிற நிலையான தர்மத்தை மட்டும் அல்லாஹ் அவரோடு அழைத்து விடுவான். அது அவருக்கு பின்னாடி போகும். அவ் இல்மின் யன்தஃபிஉ பிஹி, அல்லது பயன் தரக்கூடிய கல்வி, அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் வலதின் சாலிஹின் யதுஉ லஹு, அவருக்காக பிரார்த்திக்கிற நல்லொழுக்கம் உள்ள ஒரு பிள்ளை. இன்றைக்கு நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளை எனக்காக பிரார்த்திக்கிற பிள்ளைகளாக எத்தனை பெற்றோர்கள் வளர்த்திருக்கிறோம். உம்மா மௌத்து, வாப்பா மௌத்து, ஜனாசா தொழுவைக்கு தெரியல, ஜனாசா தொழுகைக்கு எத்தனை தக்பீர்னு தெரியல, என்ன துவாவை ஓதுறதுன்னு தெரியல, அப்படியே நிற்கிறான், அழுகிறான், என்ன செய்யணும் பேசுறது தெரியல. இப்படியா பிள்ளைய வளர்க்கிறது? நான் மரணித்து விட்டால் எனக்காக நீ பிரார்த்திக்கணும், இந்த பிரார்த்தனை எனக்காக ஓது என்று எத்தனை பெற்றோர்கள் இன்றைக்கும் சொல்லி கொடுத்திருக்கிறோம். இல்லையே, நான் மௌத்தா போயிட்டா அங்க 2 இடம் இருக்குது, கொஞ்சம் காசு அந்த பீரோவில் வச்சிருக்கிறேன், இந்த நகை உனக்கு தாமா, இதெல்லாம் சொல்லி கொடுக்குறோமே, இதெல்லாம் கரெக்டாக சொல்லிடுறோமே. கடைசி காலத்தில் பார்த்த இந்த பிள்ளைக்கு தான் என் சொத்து போய் சேரணும்னு வசியத்து வேற செஞ்சுட்டு போறோமே. இது சரியான ஒரு நிலையா? எதை சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ அதை சொல்லிக் கொடுக்கவில்லையே. சமீபத்தில் கடந்த 6 மாதங்களாக பலஸ்தீன் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் இன்றைக்கு சமூக வலைதளங்களில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பார்க்கிற நிகழ்வுகள் அத்தனையும் நம்முடைய உள்ளத்தை பதைபதைக்க வைக்கிறது. அங்க இருக்கிற ஒவ்வொரு சிறுபிள்ளையுடைய நிலையும் நாம் ஒவ்வொருவரும் பரிச்சயமாகவே அறிந்து வைத்திருக்கிறோம். பெற்றெடுத்த தாயினுடைய தலை துண்டிக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய கைகளும் கால்களும் அங்கங்கு சிதறுண்டு கிடக்கிறது. பார்க்கிற போதே உள்ளம் நிகழ்ச்சியாகி இப்படிலாமா நடக்கும், இப்படியெல்லாம் கொடூரமாக கொல்லப்படுவார்களால் நம்ம அறியாமலே நம் கண்களிலிருந்து கண்ணீர் வந்து விடுகிறது. ஆனால் அங்கு இருக்கிற அருகாமையில் இருக்கிற அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள், அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட அவருடைய வாரிசுகள் அல்லாஹ்விடத்திலே அவர்களுக்காக பிரார்த்திக்கிறார்களே. என்னுடைய வாப்பாவிற்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தர வேண்டும் என்று பேசுகிறார்களே, என்னுடைய வாப்பாவினுடைய உம்மாவினுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விட வேண்டும் என்று அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார்களே. எப்படியான ஒரு நிலை! ஏதோ வயதானவர்கள் பேசுகிறார்கள் என்றால் அனுபவம் என்று சொல்லிவிடுவோம். ஒரு 60 வயசுல இருக்கிற ஆள் பேசுறாரு, இந்த உலகத்தில் வாழ்ந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டாரு, அதனால அப்படி சொல்றாரு. சிறு பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தது யார்? இப்படிதான் பேசணும், இப்படிதான் அல்லாஹ்வுக்கு துஆ செய்யணும், எங்களுக்காக இப்படி இப்படி என்னென்ன விஷயங்களை கேள் என்று அவர்களுக்கு மார்க்க உபதேசங்களை கற்றுக் கொடுத்தது யார்? பெற்றெடுத்த பெற்றோர்கள் இல்லையா? எப்போது இது போன்ற வளர்ப்புகளை, வாரிசுகளை நாம் வளர்த்தெடுக்க போகிறோம்? சவால்கள் நிறைந்த உலகம்தான். செல்போன்களை பயன்படுத்துவதில் சவால்தான், வாகனத்தை ஓட்டுவதில் சவால்தான், ஒருவரோடு பழகுகிற விதத்தில் சவால்தான். இதையெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறோம்? கற்றுக் கொடுக்க வேண்டும். இதைத்தான் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகளாக இருக்கிறீர்கள், நாளை மறுமை நாளில் உங்களுடைய பொறுப்புகள் குறித்து நிச்சயம் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்களே. ஏதோ சாதாரண வெறுமனே எச்சரிக்கை இல்லை. இந்த எச்சரிக்கையை ஒவ்வொருவரும் தன்னுடைய உள்ளத்தில் ஆழ பதிய வைத்தால்தான் இந்த வார்த்தையினுடைய விளைவை நாம் உணர முடியும். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, எனக்கு வழங்கப்பட்ட இந்த ஒரு அருட்கொடையை, குழந்தை செல்வத்தை, பிள்ளைகளை நான் எப்படி வளர்க்கிறேனோ அதுபோல்தான் நாளை மற்றவரிடத்தில் அது பிரதிபலிக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் இறுதியாக சில விஷயங்கள். இன்றைக்கு இருக்கிற பெரும்பான்மையான பெற்றோர்களுடைய நிலை, என் பிள்ளை மதிக்க மாட்டேங்கிறான், வீட்டை விட்டு துரத்தி விடுறான், இல்லத்துக்கு போறியான்னு கேட்கிறான். எவ்வளவு பெற்றோர்கள் இன்றைக்கும் குமரல்களோடு இருக்கிறாங்க தெரியுமா? என்ன காரணம் நினைக்கிறீங்க? பிள்ளைகளுக்கு எதையோ சொல்லிக் கொடுத்தவர்கள் இந்த மார்க்க உபதேசத்தை சொல்லிக் கொடுக்கல. பெற்றோர்களை எப்படி பேண வேண்டும் என்ற மார்க்க சட்டதிட்டங்கள் அவர்களுக்கு தெரியவில்லை, எப்படி பேச வேண்டும் என்ற நடைமுறைகள் தெரியவில்லை. இதுவெல்லாம் தெரிந்திருந்தால் இன்றைக்கு முதியோர் இல்லங்களில் இத்தனை பெற்றோர்கள் சேர்க்கப்பட்டிருப்பார்களா? பஸ் ஸ்டாண்ட் அவ்வளவு பேர் கையேந்தி நிற்கிறாங்களே, எத்தனை பேர் பார்க்குறோம்? எல்லாம் 50-60க்கு மேலே தான். என்னன்னு கேட்டால் பிள்ளை விரட்டி விட்டான், சொத்து சுகம் இல்லை, எல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் பிடுங்கிட்டு அனுப்பிட்டாங்க. எத்தனை பெற்றோர்கள்! நாம் விளங்க வேண்டியது என்ன தெரியுமா?
நாம் வளர்க்கிற பிள்ளைகளை பெற்றெடுத்தவர்கள் சரியான முறையில் வளர்க்க வேண்டும் என்ற ஒரு உள்ளத்தில் உறுதியை கொள்ளுங்கள். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தியுங்கள், யா அல்லாஹ் என்னுடைய பிள்ளை சாலிகான பிள்ளையாக வளர வேண்டும் என்று பிரார்த்தியுங்கள். பிள்ளையை பெற்றெடுக்க இருப்பவர்கள் அல்லாஹ்விடத்தில் எனக்கு சாலிகான பிள்ளையை கொடு என்று பிரார்த்தியுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படித்தான் வழிகாட்டினார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அப்படித்தான் வழிகாட்டி இருக்கிறார்கள். எனவே ஒவ்வொருவரும் வளர்க்கிற பிள்ளைகளை சாலியான முறையிலும் சவால்களை எதிர்கொள்கிற பிள்ளைகளாகவும் வளர்ப்போம். அல்லாஹ் அனைவருக்கும் சுவனத்திலே உயர்ந்த சுவனமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தருவதற்கு போதுமானவன். வாஹிரு தவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த குடும்பவியல் இஸ்திமாவுடைய அடுத்த நிகழ்வாக சகோதரர் சபீர் அலி எம்ஐசி அவர்கள் கணவனா மனைவியா என்ற தலைப்பில் உரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. والذين يقولون ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين وجعلنا للمتقين إماما. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் உயிரினு மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த நபித்தோழர்கள் மீதும் நபித்தோழியர்கள் மீதும் குறிப்பாக மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டம் பண்டாரவடை கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த தர்பியா நிகழ்ச்சியில் கணவனா மனைவியா என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படியான ஒரு தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருப்பதற்கான காரணம், இன்றைய குடும்ப சூழல்களில் கணவனா மனைவியா, யார் யார் பேச்சை கேட்பது, யார் யார் சொல்படி நடப்பது என்கின்ற போட்டியும் ஈகோவும் பல குடும்பங்களை சின்னா பின்னமாக்கி சீரழித்து
ஒரு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சியையே கெடுத்து அந்த குடும்பத்தின் நிம்மதியை குலைத்து விடுகிறது. இதில் மார்க்கம் நமக்கு என்ன வழிகாட்டுகிறது? கணவன் என்கின்ற பொறுப்பை சுமந்திருக்கிற ஒரு ஆண் எப்படி நடக்க வேண்டும், மனைவி என்கின்ற பொறுப்பை சுமந்திருக்கிற ஒரு பெண் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இதற்கு மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிற வழிகாட்டல்கள் என்னென்ன என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான் இப்படியான ஒரு தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. முதலில் இறைவன் இந்த கணவன் மனைவி பந்தத்தை பற்றி திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லுகிற பொழுது, ஒமின் ஆயாத்திஹி அன் ஹலக்கலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன், உங்களிலிருந்தே உங்களுடைய வாழ்க்கை துணைகளை ஜோடிகளை அல்லாஹ் படைத்திருப்பதில் அவனுடைய அத்தாட்சி இருக்கிறது. எதற்காக இறைவன் உங்களுக்கு ஜோடிகளை ஏற்படுத்தியிருக்கிறான் என்றால், வாழ்க்கை துணைகளை தந்திருக்கிறான் என்றால், லி தஸ்குனு இலைஹா, உங்களின் வாழ்க்கை துணைவியிடமிருந்து உங்கள் மனைவியிடமிருந்து நீங்கள் நிம்மதியை பெற வேண்டும் என்பதற்காக. உங்கள் வாழ்வின் நிம்மதி, உங்களுடைய மன அமைதி உங்கள் மனைவியிடத்தில் இருக்கிறது. அந்த மனைவிடத்தில்